ஹலோ கைஸ், நான் உங்கள் ரெட் டிராகன் எஃப்எஃப். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 5 லீக் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ 5வது நாள் ஓடிக்கிட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம 4 வார் தோற்றுட்டோம் கைஸ், 4 வார் தோற்றுட்டோம். ரொம்ப கவலைக்கிடமான விஷயம்தான். இதுக்கப்புறமும் தோற்றோன்னா நமக்கு தான் அசிங்கம். ஸோ கொஞ்சம் நல்லாவே இது பண்ணோம். நம்ம பசங்க அந்தளவுக்கு ஒன்றும் அடிக்கிற மாதிரி தெரியல. ஸோ என்னோடய கிளானு ஐடியை நான் அதாவது கிளானு எப்போயுமே ஓப்பனாக தான் இருக்கும். இது என்னென்னு பார்த்துக்கோங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. கிளானு ரெக்வஸ்ட்டு பேர்லாம் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு ஆக்டிவான பிளேயர்ஸ் வேணும். ஸோ அதனால் நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 5வது வாரம் நம்ம விளையாட போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரிஃபோர்ஸ்மெண்ட்லாம் வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா ரிஃபோர்ஸ்மெண்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஸோ கைஸ், இப்போ நம்ம அதாவது இந்த வார் லீக் சேலஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஜிடிஎஸ் என்ன ட்ரெஸ் போடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன் கைஸ். மறக்காமல் அது என்னன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. வியூஸ் ஒரு நாளைக்கு 2-3 தான் போயிட்டுருக்கு. அந்த 2-3 பேராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் லீகுக்கு, அதாவது லீகுக்குள்ளே போயிடலாம். லீகுன்ற மாதிரி மேட்சுக்குள்ளே போயிடலாம் கைஸ். நடா வாய் வளரிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு டவுனில் போய் பார்ப்போம். சேட் மேன். ஓகே கைஸ், நம்ம போன 3 லீக்கும் 3 வாரமே நம்ம சின்ன சரியாக அப்கிரேட் பண்ண டவுனால் அடிச்சதுனால எனக்கே கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் ஆகுதுட்டோம். தைரியமாகவே சாவோமே, ரிஸ்க் எடுப்போமே. ஓகே, நடா உளறிக்கிட்டே இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டங் ட்விஸ்டர் அதெல்லாம் அப்படி தான் இதாகும். ஓகே, 3 ஸ்பெல்லா? ஐயோ, 4 ஸ்பெல் தேவைப்படுமோ? மாட்டினேன்டா. ஐயோ, வரையிலே நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேனே. இல்லை கைஸ். ஓகே, சூப்பர். ராக்கெட்டை ஃபுல்லாக உடச்சி விட்டாச்சு கைஸ். நான் அந்த வட்டம் எல்லாமே ஒரே இடத்துல பாஸ் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? ஓகே, ஹீரோஸையும் ஒரு இடத்துல பாஸ் பண்ணி விட்ருவோம். ஓகே கைஸ், இந்த வட்டம் ஒரு 3 ஸ்டார்ஸ் எடுத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கிங்கை ஆக்டிவேட் பண்ணி விட்ருவோம் கைஸ். ஐயோ, கிங்கை அன்சைட் போகிறானா? நான் சரி கவனிக்கலை. அப்படியே முன்னாடி போயிருந்தானா அதை உடச்சி விட்ருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ கைஸ், வீடியோ கட் ஆகிடுச்சு தெரியாமல். கையை வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன். அதை 2வது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பிரச்சனை இல்லை, கொச்சுக்காதீங்க. ஃபயர் பாலை நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்ருவோம். ஓகே, இப்போயே 4-5 ட்ராகன் காணாமல் போச்சு. ஹீரோஸ் வேறு உயிரை கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் 2 பவரும் யூஸ் பண்ணி விட்டாச்சு. 2 ஹீரோஸும் இப்போ மேக்ஸிமம் காலி ஆகிட்டாங்க. ஒரு ஹீரோ காலி ஆகிடுச்சு, இன்னும் ஒரு ஹீரோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காப்புல. மினியான் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கான். அவன் பெஸ்ட்டாட்டி அப்கிரேட் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் 40வது லெவல் இருக்கானோ? ஆமாம் கைஸ், இப்போ தான் கைஸ் நான் ரீசெண்டாக 11வது டவுன்லேருந்து 12வது டவுன்ல போட்டேன். ஸோ அதனால் ஒரு 5 நாளைக்கு மினியான் பவராக தான் இருக்காப்புல. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி ஃபஸ்ட்டு டவுனாலே அடித்து முடிச்சாச்சு, காலி பண்ணி விட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்ருங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரெட் டிராகன் எஃப்எஃப். தேங்க்யூ கைஸ், பாய்.